ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரொம்ப குயிக்காக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவும் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓமம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமமோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக ரிப்பன்ஸ் கிடைக்கும். முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. அதில் ரிப்பன் பக்கோடாவோட பிளேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கோங்க. முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. அதில் ரிப்பன் பக்கோடாவோட பிளேட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 கிலோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டைரெக்டாக இப்போ பிழிஞ்சு எடுத்துடலாம். எண்ணெய் அடங்குற வரைக்கும் குக் பண்ணால் போதும். கலர் ஒரு லைட் ஆரஞ்சு கலர் ஆனால் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஹாட்டான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.